தமிழர் தந்தை என்றும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய 43ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய சார்பிலும் இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று வழக்கறிஞர் பிரிவினுடைய நிர்வாகிகள் மற்றும் கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேரோடு இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு கழகத்தின் சார்பிலே நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சார்பிலும் இன்றைக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பொதுவாகவே ஒரு மனிதன் பிறப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம், ஒரு அடிப்படையான விஷயம். ஆனால் அவர்கள் சாதிக்கின்றார்களா என்பதுதான் முக்கியம். ஆனால் வாழ்நாளிலே ஒரு சாதனைகளை ஒரு குவித்தவர், அது ஒரு ஒரு அஞ்சாத நெஞ்சத்துக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார் நம்முடைய ஐயா தமிழ் தந்தை சி பாஜக அவர்களை குறிப்பிட்டார்கள். குறிப்பாக வெள்ளையருடைய ஆட்சி காலத்தில் மதுரையில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த காலகட்டத்தில் 3 பேர் அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்த ஒரு சூழ்நிலையில் அப்போது வெள்ளைக்கார அந்த நிர்வாகம் ஆதிக்க வர்க்கம் ஐயா சீபா அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு நாளிதழை தினத்தந்தி நாளிதழ் நடத்தி கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதாவது இறந்தவர் ஒருவர் என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும், 3 பேர் என்று குறிப்பிடக்கூடாது என்று சொன்னவுடன் ஐயா அதற்கெல்லாம் ஈடு கொடுக்காமல் உள்ளது உள்ளபடியே வெள்ளைக்கார ஏகாதிபத்திற்கு கூட அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் ஒரு ஊடகத்துடைய ஒரு ஜனநாயகத்தன்மையை குறிப்பிட்டு ஒரு ஜனநாயகத்தன்மையை அன்றைக்கே நிலைநாட்டியவர் ஐயா சீபா அவர்கள். எனவேதான் ஊடகங்கள் பொதுவாகவே நெற்றிகள் திறந்தாலும் குற்றம் குற்றம் என்கிற வகையில் எதற்குமே அஞ்சாமல் உள்ளதை உள்ளவாறு உரைக்க வேண்டும் என்பதற்கு ஐயா அவர்களை பொறுத்தவரை வெள்ளைக்காரர் காலத்திலே, வெள்ளைக்கார ஏகாதிபத்திய காலத்திலேயே அவர்கள் அந்த கருத்தை சொன்னது பிரசுரித்தார்கள். 3 பேர் தான் இறந்தாங்க. அதே போல லண்டனில் பாரிசில் பட்டம் பெற்று வாழ்நாள் முழு தமிழுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று சொன்னார் ஐயா சீபா அவர்களை குறிப்பிட்டாக வேண்டும். குறிப்பாக உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்தவர். அதே போன்று நம்முடைய சபாநாயகராக சட்டப்பேரவை தலைவராக இருந்து கொண்டு அன்றைக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லாஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது லண்டனில் நடைபெறக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்தை நடத்தி கட்டியவர். நான் ஸ்பீக்கராக இருந்த காலத்தில், நான் பேரவைத் இருந்த காலத்தில் கூட பொதுவாகவே அவருடைய அந்த அணுகுமுறைகள், அவருடைய அந்த நடைமுறைகள் எல்லாம் நான் பின்பற்றியது உண்டு. அப்படி ஒரு முன்னுதாரணமாக இருந்ததோடு மட்டுமில்லாமல் தினத்தந்தி என்ற நாளிதழை ஆரம்பித்து அதன் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் தமிழை ஒரு பாமர மக்களும் கூட அறிய செய்தவர் நம்முடைய ஐயா தமிழர் தந்தை சீபா அவர்கள். எனவே அவருடைய இந்த நினைவு நாள் இன்றைக்கு ஒரு கழகத்தின் சார்ந்து நினைவஞ்சலி நாங்கள் செலுத்துகிறோம். முல்லை பெரியார் அணை விவகாரம், இது இரண்டுத்திலுமே திமுகவோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ வாட்டர் ரிசோர்சஸ், அதாவது நீர் ஆதாரம், விவசாயத்துக்கும் சரி குடிநீருக்கும் சரி, நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை டேல் ஸ்டேட், அதாவது டேல் ஸ்டேட் என்று சொல்லுவாங்க. நாம் நம்பி இருப்பது பார்த்தீங்கன்னா ஒன்று கேரளாவில் வருகின்ற அந்த சிலேபி ஆறு, அதே போன்று கர்நாடகாவிலிருந்து வருகின்ற காவிரி ஆறு, அதே போன்று ஆந்திராவிலிருந்து வருகின்ற பாலார், தப்பா சொல்லாதீங்க, பாலார். இந்த 3மே நாம் நம்பி இருக்கின்ற நிலை. பொதுவாகவே நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதே போன்று நம்முடைய கழகத்தின் பொதுச்சாளரும் சரி, அந்தந்த நேரங்களிலே உரிய நடவடிக்கை எடுத்து அது நமக்கு கூடிய அந்த உரிமையை நிலைநாட்டியவர்கள் நம்முடைய கழகத்துடைய முதலமைச்சர்கள். ஆனால் இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு முழுக்க தமிழர்களுடைய ஒரு உரிமையை தாரை வார்த்து கொடுத்து ஒரு கேரளாவுக்கு போய் பேசணும், ஒரு கர்நாடகாவுக்கு பேசணும், ஒரு ஆந்திராவுக்கு போய் பேசணும் அப்படின்ற எண்ணம் கூட சிறிது இல்லாமல் டெல்லிக்கு கூட போயிட்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வது பார்த்தீங்களா. 2 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒன்று சேரல. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த வருஷம் பார்த்தா 50% அளவுக்கு தான் 205 டிஎம்சி தண்ணீர் நமக்கு திறக்கின்ற நிலையில் இப்போ கர்நாடகா 50% கொடுத்துருக்கு. அந்த 50% கூட கேட்டு பெறாத
ஒரு வக்கில்லாத துப்பு இல்லாத ஒரு விவசாய விரோத அரசு, ஒரு பொதுமக்கள் விரோத அரசு, குடிநீருக்கு அல்லல் படுகின்ற ஒரு நிலையும் விவசாயத்திற்கு வந்து இப்போ நீர்ப்பாசனத்துக்கு ஒரு வழி இல்லாத வகையில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு துரோகத்தை செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு. எனவே அந்த தடுப்பணை கட்டவிட வேண்டிய லெட்டர் எழுதிட்டா போதுமா? லெட்டர் எழுதிட்டா போதுமா? இல்லை வந்து ஒரு பாலாற்று தடுப்பணை கட்டுறாங்க, ஒரு லெட்டர் எழுதிட்டா போதுமா? இல்லை ஏன் வந்து ஒரு சட்ட நடவடிக்கையோ இல்லை வந்து ஒரு கூட்டணி சார்ந்த ஒரு அழுத்தம் கொடுப்பதோ அதை முழுக்க தவற விட்டு விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த விரோதி அப்படின்னு பார்த்தா ஆளும் இந்த விடியாத திமுக அரசு, இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். இல்லைங்க, இப்போ திருவள்ளூர் பொறுத்தவரை தமிழனுடைய அந்த ஒரு பெருமையை ஒரு ஐயன் திருவள்ளுவரை பொறுத்தவரை உலக பொதுமுறை தந்தவர். அதாவது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு சொன்னால் திருக்குறள் சொல்லலாம். திருக்குறளில் இல்லாத ஒன்றுமே இல்லை. அவர் திருவள்ளுவரை பொறுத்தவரை ஜாதி கிடையாது, சாரி தம்பி நல்ல வெயில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒருவரை வந்து ஒரு காவி வந்து அவருக்கு வந்து அந்த இதை அணிந்து அதில் வந்து திருவள்ளுவர் வந்து சித்தரிப்பது என்பது நிச்சயமாக வந்து ஏற்க முடியாத ஒன்று. கவர்னருக்கு வந்து எவ்வளோ 1000 நாள் இருக்குது. அது இப்போ போய் திருவள்ளுவர் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ போய் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தமிழினத்தையோ ஒரு திருவள்ளுவரை வந்து ஒரு அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக இதை பார்க்க முடியும். அவருடைய செயல் என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை வந்து ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தெய்வ புலவர். அந்த தெய்வ புலவர் வந்து இதே போன்ற ஒரு சித்தரிப்பு இருந்தது நிச்சயமாக வந்து யாருமே தமிழை மட்டும் இல்லை, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தெரியாது. அதனால வந்து அவரு பதில் சொல்லிட்டாரு. இல்லை இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்யணும். இப்போ அந்த நீங்க சொன்ன அந்த விஷயம் குறித்து பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்யணும். நான் என்ன சொல்ல முடியாது. சார், இப்போ அண்ணாமலை வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாவை ஆதரித்தார், அவர் இந்துத்துவ தலைவராகவே செயல்பட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது தன்னை போல வந்து பிறரை எதிர்கின்ற அந்த மனப்பான்மை வந்து அண்ணாமலைக்கு உண்டு, பிஜேபிக்கு உண்டு. அம்மாவை பொறுத்தவரை அடிப்படையில் இந்துவாக இருந்தாலும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கிடையாது எல்லோருமே நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உலக தலைவர், உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எனவே இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடி சட்டியில் குதிரை ஓட்டுறவங்க, கும்மிடி சட்டியில் குதிரை ஓட்டுறவங்க, அது கிராமத்து பள்ளி கும்மிடி சட்டியில் குதிரை ஓட்டுறவங்க. ஆனால் அதிமுகன்றது ஒரு கடல். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அப்படிதான் புரட்சி தலைவரும் சரி, அப்படிதான் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அப்படிதான் அந்த தலைவர் எடப்பாடி. அதில் இந்த மாதிரி ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் அந்த கருத்து என்பது நிச்சயமாக வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து ஒரு நிராகரிக்கப்படுவது ஒரு கருத்து தான். வேற என்ன சொல்லி பிரபலமானவர் அப்புறம் மன்னிப்பு கேட்ட உடனே நடவடிக்கை எதுவும் எடுக்க போறாங்க. இதே சாமானிய நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்களே யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, அவர் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் உதயநிதிக்கு, அதாவது இர்ஃபான், அதாவது வந்து காரில் 2 பேருமே சிக்கிட்டு கை கொடுத்துட்டு எல்லாம் ஜாலியாக போஸ்ட் போட்டு அவங்க நண்பர்கள், அவங்க சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அவர்களை வந்து சட்டத்தை கையில் எடுத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது. இப்போ நீங்கள் வந்து யூடியூபராக இருந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பதிவு பண்ணீங்கன்னா உடனே வந்து அரெஸ்ட்டு, ஜெயில் கிடையாது, அதுக்கப்புறம் குண்டாசு, இதெல்லாம் வழக்கு மேலே வழக்கு. இதுதான் வந்து அவங்கள வந்து எதிர்க்குது. அவங்களோட இருக்கிறவங்களுக்கு சட்டமே கிடையாது. இதான் சொல்கிறேன். இப்போ திரு நரேஷ் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்லை ஓட்டு 49 வட்டத்தில்
ராயபுரம் தொகுதியில் சென்னை மாநகராட்சி மன்ற தேர்தல் நடக்கும்போது ரிக்கிங், அதாவது கள்ள ஓட்டுநர்களோட பூத் ரிக்கிங், பூத் கேப்சர், ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக போய் பூத்தை கேப்சர் பண்ணி ரிக்கிங் பண்ணுறது. அப்படிப்பட்ட நபர் மேலே ஏற்கனவே கிட்டத்தட்ட பல வழக்குகள் நாங்கள் பிடிச்சி விட்டோம் போலீஸ்கிட்ட. ஆனால் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எங்கள் மேலெல்லாம் கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏ, கழகத்தில் 40 பேர் வந்து பல்வேறு பொய் வழக்கு போட்டு வழக்கு மேலே வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 5 வழக்கு என் மேலே போட்டு அப்படி தான் வந்து ஆனந்தப்பட்டாங்க. அது வேற விஷயம். இன்னைக்கு வழக்கு என் மேலே யாராவது போட்டாங்களோ அவங்க யூனியன் கமிஷனோ ஹைகோர்ட்டுக்கோ 8 ஆஃபீஸர்ஸ் அழைச்சிட்டு இருக்காங்க. நான் விட போகிறதில்ல, அது வேற விஷயம். அவங்க காலிலேருந்து சாயந்தரம் காத்துருக்கோம். இது 2 வருஷமா இதுதான் போயிட்டு இருக்காங்க அவங்க. அதே மாதிரி ஏன்டா டேக் மாதிரி விட்டு காலை பிடிச்சன்ற மாதிரி தான் இப்போ அவங்க ஆஃபீஸர் இன்னைக்கு இருக்கு. நான் விட போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த நரேஷ் வந்து ராயபுரத்தில் 10 வருஷமா தெரிஞ்சது. நீங்களாம் பார்த்துருக்கீங்க யூடியூப்ல, இல்லை எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. கம்ப்ளீட்டாக அந்த பாட்டில் வச்சுட்டு ஒரு 2 வீலர்லையும் அதே போல் வந்து இடுப்பில் வச்சுட்டு விற்பனை பண்ணுறாங்க. இப்போ இதுவரையில் எந்த வழக்கம் போடல. இதுவரையில் எந்த வழக்கம் போடல. நீ கேட்ட கேள்வி தான் சொல்கிறேன், எந்த வழக்கம். அப்போ அவர் வந்து திமுக தலைவரே வந்து அவருடைய திமுக பிரமுகர் சொல்லியிருக்காரு. அப்போ திமுக பிரமுகர்ன்றதுனால எப்படி கொண்டு பாருங்க, ஒரு சமூக விரோதி, ஒரு சரக்கு விற்கிற நாட்டில் சரக்கு விற்கிறவங்க வந்து திமுக. அந்த திமுக சரக்கு விற்கிற சமூக விரோதி இன்னைக்கு திமுகன்றதுனால எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எப்படி இருக்கு? அதுதாங்க. இப்போ ஒரு தலை சரிந்தாதான் வால் சரி இருக்குன்னு. அதாவது ஒரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கு, துணை முதலமைச்சராக நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு உள்துறை கையில் வச்சிருக்காரு. ஏதாவது வந்து இதை போல வந்து பல்வேறு பார்த்தா தொடர் கொலைகள், தொடர் குற்றங்கள். இன்னைக்கு தமிழ்நாடே வந்து பார்த்தா சட்ட ஒழுங்கு மோசமாகி ஒரு சந்தி சிரிக்கின்ற நிலையில இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கஞ்சா, அதே போல வந்து போதை வஸ்துகள் இதெல்லாம் தாராளமாக கிடைக்கிற ஒரு விஷயத்துல அதுல எல்லாம் இன்னைக்கு கவனம் செலுத்தணும். இப்போ போலீஸை பாருங்க, போலீஸ்க்குள்ளேயே வந்து டிராஃபிக் வெர்சஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரி ஆகிட்டு இப்போ அந்த பிரச்சனையை வந்து கூட வந்து ஸ்டாலினுக்கு தெரியவில்லை. அதனால இதுல யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பொதுமக்கள் தான் உறுதியாக பாதிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட வந்து ஒரு தூங்கும் விடியாத அரசு இந்த நாட்டுக்கே கேடு என்பதை தெரிந்து வருது. வேற என்ன ஒன்றும் இல்லைப்பா. அதான் சொல்லிட்டாங்க. அதுதான் எங்க முறையா செயல்படுத்தி எந்த ஆட்சி வந்தாலும் சரி, காவல்துறை வந்து ஒரே காவல்துறை தான். எங்க ஆட்சியில் வந்து காவல்துறை மெடிக்கல் போட வேண்டியது ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த ஆட்சியில் அப்படி இல்லையே. ஏன்டா காட்டு சட்டை டெய்லியும் போடுறோம், டெய்லியும் காட்டு சட்டை போடும்போது மன கஷ்டத்தோடு தான் போடுறாங்க. அப்படி எந்த வட்ட செயலர் வந்து நம்மளை நடத்துவான், எந்த பகுதி செயலர் வந்து நடத்துவான், எந்த மாவட்ட செயலர் வந்து நடத்துவான், எந்த அமைச்சர் நீங்க நம்மளை மிரட்ட போறாரு, எந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு எங்க தூக்கி போட போறாங்க. இதுதான் அவங்களுக்கு சிந்தனை இல்லை. திருவிழா பிடிக்கணும், கஞ்சா விற்கணும் பிடிக்கணும், அப்புறம் வந்து தப்பு செய்ய பிடிக்கணும், சட்ட ஒழுங்கு நிலைநாட்டணும், சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டணும், அதே போல சட்ட ஒழுங்கை பராமரிக்கணும், ஒரு அமைதி தகவல் மாநிலமா உருவாக்கணும். அந்த எண்ணம் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு எல்லா ஆட்சியில் இருக்கு. ஆனால் இந்த ஆட்சியில் இல்லை.